இன்னைக்கு காலமேகப்புறம் எழுதின ஒரு பாட்டை பார்க்கலாம். காலமேகப்புறம் ஒரு வீட்டுக்கு சாப்பிட போயிருந்தாலும் அவரை சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டு இருந்தப்ப போய் சாப்பிட்டாராம். சாப்பிட்டு முடிச்ச உடனே சாப்பாடு எப்படி இருந்ததுன்னு கேட்டாலாம் அந்த மாமி. அவருக்கு அதுல என்னவே இல்லையா, அவரால் ஒன்றும் சொல்ல முடியல. அதை ஒரு பாட்டா சொன்னாராம். எப்படின்னா, கண்ணமுது கோவில், கோவில்னால ஸ்ரீரங்கம் தான். சாதாரணமா கோவில்னா ஸ்ரீரங்கம் தான். அதனால கண்ணமுது கோவில். ஸ்ரீரங்கத்தில் என்ன பண்ணுவாங்க, ராத்திரி எல்லா இதுவும் அனுப்புகிறோம். ராத்திரி பார்த்தாங்கன்னா பெருமாளுக்கு வந்து இந்த திருக்கமணத்து பண்ணி பண்ணுவாங்களாம். அந்த திருக்கமணத்து மண் சட்டியில தான் பண்ணுவாங்களாம். மண் சட்டியில கொண்டு பண்ணி பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணுவாங்களாம். இந்த மண் சட்டியில பண்ற திருக்கமணத்து என்ன ஆகும்னா, மண் சட்டியில பண்ணா அடி பிடிக்கும். திருக்கமணத்தை மண் சட்டியில பண்ணா என்ன ஆகும் உங்களுக்கு, அது கெட்டியாக அப்படியே அடி பிடிச்சிடுறது இல்லையா. புது சட்டியில தான் பண்ணுவாங்களாம். மண் சட்டியில பார்த்தா கீழே அடி பிடிச்சிட்டு ஒரு மாதிரி அந்த இதை பார்த்தா அடி பிடிச்ச வாசனை அடிக்கும் அதுல அந்த இதை. அதை ரொம்ப அழகா கண்ணமுது கோவில் தானாம். அதாவது ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றேன் திருக்கண்ணம் இது மாதிரி இருந்ததுன்னாராம். அப்படின்னா என்ன, அடி பிடிச்சி ஒரே நாத்தம் அடிச்சுருக்குதுன்னு அர்த்தம். ஸ்மெல் அடிக்கிறது, நாத்தம் இது வாசனை வருது, அடி பிடிச்ச வாசனை வந்தது, திருக்கண்ணம் அர்த்தம். கரியமுது விண்ணகர். கரியமுதுன்றது வந்து தொடக்க பண்ணியிருக்கிறது. அதாவது நம்ம கரமீது பண்றோம் இல்லையா, அதுதான் கரியமுது. கரமீது எப்படி இருந்ததுன்னா விண்ணகரம். விண்ணகர்ன்றது உப்புலியப்பன் கோயில். உப்புலியப்பன் கோயில்ல வந்து பெருமாளுக்கு உப்பு போட்ட எதையும் நைவேத்தியம் பண்ண மாட்டேன். அதனால விண்ணகர்ன்றது உப்புலியப்பன் கோயில்ல பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்றதுக்கு பட்டாலே அது மாதிரி இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம், உப்புலியப்பன் கோயில்ல பெருமாளுக்கு பண்ற மாதிரி இருந்துதான். அப்படின்னா என்ன அர்த்தம், கரியமுது விண்ணகர் பெருமாளுக்கு பண்ண அந்த கரியெல்லாம் அந்த கரமீது வந்து உப்பு இல்லாம இருந்துதான். அன்னமது வில்லிபுத்தூர் ஆனது. வில்லிபுத்தூர்ல ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பெருமாளுக்கு தலையை பண்ணி அம்சம் பண்றாலே, தலையை வந்து சாதம் வந்து எப்பயுமே குழைஞ்சுதான் இருக்குமா. குழைன்னு அப்படியே கஞ்சி தண்ணியுமா அப்படியே குழைச்சி அப்படிதான் பண்ணுவாங்க பெருமாளுக்கு. அதாவது பெருமாளுக்கு வந்து வயத்துக்கு ஆகாத போயிட்டு போறதுன்றதுக்காக தாயார் அந்த மாதிரி தான் பண்ணி தினமும் பண்ணுவாளாம். அந்த இதை வந்து அன்னமது வில்லிபுத்தூர் ஆனது. ஸ்ரீவில்லிபுத்தூர் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ற மாதிரி இருந்தது சாதம் அப்படின்றாராம். அடுத்தது எண்ணம் சாத்தமது கடல் மல்லை. சாத்தமது பண்ணியிருந்தாலே அது கடல் மல்லையாம். கடல் மல்லைன்னா என்னன்னா, கடல் மல்லைன்றது வந்து நூற்றி ஒண்ணு மகாபலிபுரம் கடல் மல்லை பெருமாள். கடல் மல்லை பெருமாள் மாதிரி இருந்தா சாத்தது. அப்படின்னா என்ன அர்த்தம், கடல்ல உப்பு கரிச்சு தான், கடல் தண்ணி மாதிரி உப்பு கரிச்சு தான். அதுதான் கடல் மல்லை. எண்ணம் சாத்தமது கடல் மல்லை. குழம்பமது குருகூர். குழம்பு குழம்பு பண்ணியிருக்காரு. குழம்பும் அது குருகூர். குருகூர்ன்றது என்னன்னா திருக்குறுகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி. திருக்குறுகூர்ன்றது ஆழ்வார் திருநகரி. ஆழ்வார் திருநகரியில உங்களுக்கு என்னன்னா புளிய மரம். அந்த புளிய மரம் தான் விசேஷம். நம்மாழ்வார் அந்த புளிய மரத்து பொந்தில் தான் அவதாரம் பண்ணாராம். அதான் நம்மாழ்வார் கதையை சொல்லும்போது சொல்றேன், அதுலதான் இருந்தாராம் அவர். அதனால இன்னைக்கும் அந்த அந்த இடத்துல அந்த நம்மாழ்வார் வாசம் பண்ண புளிய மரம் இருக்கும் அந்த பொந்து. அப்படின்னா என்ன அர்த்தம், குழம்பமது குருகூர்னா குழம்புல ஒரே புளிப்பு. குழம்பும்போது குருகூர். பருப்பதனில் திருமலையே பார். திருமலைன்றது என்னன்னா கல்லு. மலை தானே ஃபுல்லா, மலையெல்லாம் கல்லு தானே. அதான் திருமலையை பாருன்னா என்னன்னா, பருப்புல பூரா கல்லு இருந்தோம் பண்ணி இந்த பருப்புல. இதை அவ்வளோ அழகா அவர் அது மாதிரி சொன்ன உடனே அவளுக்கு அது புரியல. ஓஹோ, என்ன நம்ம பண்டைய சமையலை வந்து பாராட்டி ஒரு பாட்டே எழுதிட்டார் அப்படின்ட்டு சந்தோஷம்.